சுட சுட ஹாட்டா வந்திருக்கக்கூடிய ஒரு photo. I called Soundarya yesterday. Can I show the trailer to Rajini sir? He watched my trailer multiple times. அவர் என்ன சொன்னாரு? After the second time, GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். லூசிஃபர்ல ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன்ல அந்த அம்பாசிடர்ல இருந்து இறங்கி நடந்து வருவார். அந்த சீனே நான் இன்ஸ்பயர் ஆனது வந்து ரஜினி சாரை பத்தி கேள்விப்பட்ட ஒரு கதை. உங்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்குமே கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆக்சுவலா கைதி 2ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு there was much more speculations here. அவர் ஒரு லைன் சொன்னாரு. So Lokesh got an idea for the next few years. உங்களை வந்து LCU-ல எதிர்பார்க்கலாமா? Suriya, Jyothika, myself, we all went to Maya Jal together to watch a film. And the relationship started through Mori only. Even with Joe, in the weekly poy half an hour thanna, you will forget that she's an actor. Though they're wonderful people. இதுல வந்து யார் வந்து ஒரு படத்துக்கு போறதுக்கு ஸ்பாயிலர் யார்? இந்த ஆளோட வைஃப் தான் அந்த ஸ்பாயிலர், நஸ்ரியா. ஓகே. இந்த கேரக்டர்ஸ்ல யார் ரொம்ப நாட்டி? மோகன்லால் சார். Without doubt. ஓகே. ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, அது வந்து ஒரு 2 மணிக்கு ஒரு ப்ராப்ளம். இந்த பீப்புள்ல யாரை கூப்பிடுவீங்க? யாரும் கூப்பிட மாட்டேன். I've got my wife. It's unexpected. I used to hate இப்போ ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டி இறந்து போனா அந்த பப்ளிக்கு பார்க்கறதுக்கு you keep their mortal remains. I used to hate it. எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. What happens is the family is there and for them it's probably a really heartbreaking moment. வெளிய நிக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து when the celebrities come அவர் வந்து பயங்கர clapping, hey Mohanlal. நான் I still remember, so I'm listening to also and I'm thinking அப்பா இங்க இருந்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூவில் நம்ம கூட இயக்குனர் மற்றும் நடிகர் தயாரிப்பாளர் திரு பிருத்திவிராஜ் அவர்கள் நம்மோட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். March 27 எம்புரான் ரிலீஸ் ஆக இருக்கு. மச் அவைட்டட் ஃபிலிம். உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இப்போ என்ன? இல்லை ஆக்சுவலி என்னென்னா இப்போது எல்லா டிரெக்டர்ஸும் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா லீடிங் அப் டு த ரிலீஸ் ஐ டோன்ட் திங்க் நோ டைரக்டர் வில் ஹேவ் டைம் டு பி நர்வஸ் ஆர் திங்க் அபவுட் இட். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம பயங்கரமாக பிளானிங் எல்லாம் பண்ணாலும் ஐ எம் ஆக்சுவலி அ வெரி ஸ்டூடியஸ் ஃபில்ம் மேக்கர் தட் வே. எனக்கு வந்து நான் கரெக்டாக ஒரு பிளான் எல்லாம் போட்டு அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் பண்ணுற ஒரு ஆள். பட் இருந்தாலும் when the release comes there will be some chaos happening that. ஸோ நேற்று நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஏர்லி மார்னிங் வரைக்கும் மிக்சிங் ஸ்டுடியோவில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு வேக் அப் அட் 7 and go somewhere else. ஸோ டேரக்டர்ஸுக்கு வந்து இந்த ரிலீஸ் டைம் லீடிங் அப் டைமில் வந்து நர்வஸ் ஆகிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது. அது ஜாஸ்தி ஆக்டர்ஸுக்கும் மேபி ப்ரொடியூசருக்கெல்லாம் தான் இருக்கும். ஸோ கரண்ட்லி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இப்போ இந்த இன்டர்வியூ முடிச்சா ஐம் கோயிங் பேக் டு ஸ்டுடியோ. ஃபைனல் மிக்ஸ் எல்லாம் முடிஞ்சது தான், பட் தெரியல அந்த ஃபைனல் இன்னொரு வாட்டி போடு அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஐம் கம்ப்ளீட்லி ஆக்கியூபைட் இஃப் தட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். யா தட்ஸ் வேர் ஐ ஆம். பட் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களை அவ்வளோ ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது போலயே. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். திஸ் வுட் ஹேவ் பீன் மச் பெட்டர். அது எல்லாருமே அப்படிதான். ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி எனி டைரக்டர் who will let go of his film saying this is complete. Always you will let go and then next day you will get up and the reel la vandu and the transition ad apdiya it will happen. At least எனக்கு அப்படிதான். So இன்னைக்கு when I see Lucifer இல்லனா Bro Daddy ஒரு 1000 things I will notice saying ஆமா. So that's always the case. Yeah. லூசிஃபருங்கிறது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு. இப்போ அதோட ஃப்ரான்ச்சைஸாக வருது. அஃப்கோர்ஸ் ஒரு புதுசாக ஒரு படம் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸை எடுத்து போகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ லூசிஃபர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட், அதோட ஃப்ரான்ச்சைஸ் வருது. அண்ட் அகைன் இன்னொரு சீக்வன்ஸ் வேறு இருக்குது அப்படின்னு இருக்கீங்க. இப்போ உங்கள் மனநிலை என்னவாக இருக்குது? நார்மல் ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் அடுத்து பண்ணுறதுக்கும்? இல்லை இது என்னன்னா ஆக்சுவலி 2016 டைமில் தான் ஃபர்ஸ்ட்லி வி தாட் ஆஃப் த ஹோல் ஐடியா பிஹைண்ட் லூசிஃபர். அன்னைக்கே வந்து வி ஆல்வேஸ் நியூ தட் இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபில்ம்ஸோட ஒரு ட்ராவல் இருந்தால் தான் இந்த ஸ்டோரி ஆர்க் ஃபுல்லாக சொல்லி முடிக்க முடியுங்கிறது அன்னைக்கே வி நியூ. பட் அன்னைக்கு இந்த பார்ட் 1, பார்ட் 2, ஃப்ரான்ச்சைஸ், யூனிவர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பேரே கிடையாது அன்னைக்கு இல்லை அது. ஸோ வி ஆல்சோ டோன்ட் நோ வாட் டு கால் இட். அண்ட் ஆல்சோ லூசிஃபர் பார்ட் 1 பண்ணும்போது ஐ வெரி கிளியர்லி நியூ தட் இப்போவே போய் இந்த படத்துக்கு பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3 இருக்குலாம் சொல்றதில்ல, எந்த இதுவும் கிடையாது. பட் இந்த பார்ட் 1 ஹிட் ஆனால் மட்டும்தான் ஒரு பார்ட் 2 நடக்க போகுதுல்ல. ஸோ ஒன்லி ஐ திங்க் the 50th day success celebration அன்னைக்கு தான் I actually said that there is going to be a part 2 and part 3. Why I said part 2 and part 3 together?
இப்போ பார்ட் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக ஓகே அது ஒரு லீடு மாதிரி இருக்கும் பார்ட் 2ல், பட் அது ஒரு ஸ்டாண்ட் லோன் ஃபில்மாக கூட அது ஓகே. இல்லைனா ஒரு செகண்ட் பார்ட் இல்லைனா கூட பார்ட் 1 அப்படியே இருக்கும். பட் பார்ட் 2ஓட எண்ட் வந்து இஸ் அ டெஃபினிட்டிவ் பங்க்சுவேஷன் பாயிண்ட். எங்க நவ் தட் ஐம் கோயிங் டு கமிட் மை செல்ஃப் டு பார்ட் 3. பார்ட் 3 இருந்தால் தான் இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுங்கிறது அப்படி தான் இருக்க போகுது பார்ட் 2 எண்டில். ஸோ ஐ ஹோப் பார்ட் 2 ஆல்சோ நவ் ரியலி ஒர்க்ஸ். அது இது ஒரு பெரிய ஹிட் ஆனால் மட்டும்தான் பார்ட் 3 பண்ண முடியும். லூசிஃபரில் ஒரு சீனில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சீனில் அந்த அம்பாஸ்டர் கார்லேருந்து இறங்கி நடந்து வருவார். அந்த ஒன் சீன் இஸ் எனஃப் ஹூ இஸ் மோகன்லால் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சீன், பட் ஆனால் அவ்வளோ கரிஸ்மேட்டிக். ஹூ இஸ் மோகன்லால்ங்கிறது தெரியறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சீனே நான் இன்ஸ்பயர் ஆனது வந்து ரஜினி சாரை பற்றி கேள்விப்பட்ட ஒரு கதை. ஓ அப்படியா? It's something I read about what happened on the road leading up to Poes garden long back. அதுல இருந்தா நான் இன்ஸ்பயர் ஆன அந்த சீனுக்கு actually. Oh okay that's very well ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி தமிழ்நாட்டுல actually. I mean எனக்கு தெரியல அது ட்ரூவா இல்லன்னு தெரியல, பட் நான் actually ஒரு இடத்துல படிச்சேன். நிறைய நியூஸஸ் இருக்கு அந்த மாதிரி. சோ அந்த அப்படி படிச்ச ஒரு நியூஸ் ஆர்டிகிளோ ஏதோ ஒண்ணுல இருந்து தான் நான் ஓகே இந்த சீன் இப்படி கன்சிடர் பண்ணலாம்ங்கிறது. ஓகே ஆக்சுவலி நான் பார்க்கும்போது எனக்கு சின்னதா சென்ஸ் ஆச்சு இது அந்த ஒரு கூஸ் பம்ப் வர மொமெண்ட் மாதிரி இருக்குன்னு. பட் ஐ டிடன்ட் திங்க் உண்மையிலே இது இருக்கும்னு நினைக்கல நான். It was inspired from that. பட் ரியலி அந்த சீன் வந்து வேற எக்ஸ்ட்ரா பிஜிஎம் எதுவுமே இல்லாட்டியும் கூட ஒன்லி ஐ திங்க் அவரால் மட்டும் தான் அதை புல் அவுட் பண்ண முடியும். That's what I said. No, his aura ஒரு once he really imbibes the character, then he's unmatchable. He's superb. அப்படிதான் actually இந்த legendary actors மம்முட்டி சார், மோகன்லால் சார், கமல் சார், ரஜினி சார், அமிதாப் பச்சன் சார், இவங்க எல்லாரும் வந்து the legends, the so-called legends of Indian cinema, you realize that once they've imbibed a character, then it becomes something else. I mean, which is why they are legends. So நான் சில இன்டர்வியூஸோட கமெண்ட்ஸ் பார்த்தேன். உங்களுடைய பேச்சுக்குமே there have been added fancier. I'm not saying for this. நான் தமிழ் பேசுறதே வந்து மலையாளம் பேசுற மாதிரி தான் எனக்கே தெரியும். Actually Tamil people loves that. உண்மையிலே சொல்ல போறேன்னா Tamil people I will say that. Okay. Tamil people loves that because நிறைய IAS officers, IPS officers கூட வேற கேடர்ஸ் வந்து வருவாங்க. பட் அவங்க ஹிந்தி கலந்த தமிழ்ல ஒரு மலையாள கலந்த தமிழ்ல பேசுறத தமிழர்கள் விரும்புவாங்க ஆக்சுவலா. பிகாஸ் அவங்க இன்டர்நெட்ல தமிழ் பேசுறாங்க. நான் தமிழ் பேசுற I learned it only by acting in Tamil cinema. Of course, when I was really young, my family used to be in Chennai, in West Mambalam, in Ashok Nagar. By the time I was into my primary school itself, we shifted to Trivandrum. So, Tamil all fluent, I didn't know Tamil at all. My brother used to speak much better Tamil than me. He still does actually. But எனக்கு வந்து தமிழ் தெரியல. Only after I did about, I think, I don't know, 10 or 12 Tamil films. இந்த படங்களால தான் and all those films I've dubbed myself. அப்போதான் my Tamil started improving and I started being able to speak at least a little bit in Tamil. பட் எனக்கு தமிழ் சினிமா என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very very special. இது இப்போ தமிழ் இன்டர்வியூங்கிறதுனால நான் சொல்லலை, பட் தமிழில் வந்து at a particular stage in my career it really sort of made me blossom as an actor, Tamil cinema, and I will never forget it. I will always be thankful to Tamil cinema for it, and even audience in Kerala knows this. At a particular point in my career, Tamil cinema gave me Madan in Kanakandin. It gave me Mozhi, it gave me Parijatham, it gave me Sattam Podade. Some of these films had amazing characters and really sort of challenged me as an actor. And again, I was 23, 22, and finally Maniratnam sir cast me as one of the protagonists in his magnum opus. And Ravanla na vandu when I joined Ravan, I think I was 24 or 25. Ama so setliye on the full setla vandu naan chinna kolanda mari. So on the age la vandu the fact that I could work with so many legendary filmmakers, especially in Tamil, I think really polished me and I learned a lot. So I'm forever thankful to Tamil cinema. Apart from that, நான் ஒரு பர்சனலாக உங்களை பார்த்து எதாவது சொல்கிறேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஐ திங்க் உங்களோட மெச்சூரிட்டி வந்து உங்களோட கரியர் நல்லா ஷேப்பப் பண்ணிருக்குன்னு தோணுது. ஏன்னா நான் அதை சொல்லலை ஆக்சுவலி. மலையாளம் ஆக்டர் ஒருத்தர் வந்து பேசும்போது சொன்னார், உங்களுடைய அப்பாவோட டெத் அப்போ நீங்கள் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தப்போ நீங்கள் ரொம்ப ஷ்ரூடாக இருந்தீங்க. அப்போ வந்து கேட்டேன், அப்போ பார்க்க முடியல, பட் ஆக்டிங் வந்த பின்னால் கேட்டேன், நான் ரொம்ப சேடாக ரொம்ப அமைதியாக உட்காந்த மாதிரி இருந்துச்சுன்னு. அப்போ அங்கே நடந்த சினாரியோ ஒன்று சொன்னேன். ஏன்னா அப்போ வந்து மோகன்லால் சார், மம்முட்டி சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ எல்லோரும் க்ரௌட்லாம் சியரப் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு அந்த சினாரியோவில் அப்பா இறந்துருக்காங்க, அது எப்படி ரியாக்ட் பண்ண தெரியாமல் அந்த வயசுலேயும் கூட நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தீங்கன்னு. ஐ திங்க் உங்களோட மெச்சூரிட்டி தான் உங்களுடைய வயசெல்லாம் தாண்டி தெரியல. ஐ டோன்ட் நோ. ஐ மீன் as far as I'm concerned, நான் ரொம்ப நார்மலான சைல்ட்ஹுட், ஒரு நார்மல் அடல்சன்ஸ் அப்படி லிவ் பண்ண ஒரு ஆள். நான் எனக்கு வந்து நத்திங் அவுட் ஆஃப் த ஆர்டினரி. மை லைஃப், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை பேரண்ட்ஸ் தட்
I had the most, like beautifully ordinary childhood, I would say. When I say beautifully ordinary, I was not a child who was brought up on film sets. Now, appa oda 2 or 3 film sets then I would have gone to. We were never made aware of the fact that my dad, and it's easier to do all this, and on the social media, mobile phone, camera, it's easier to do this. We were brought up without the awareness of being the children of a big actor or not anything like that. So that way I had a very normal childhood. Maybe it's a personality trait. இன்னைக்கு I think there's a little bit more civic sense, but அந்த டைமில் வந்து I used to hate, இப்போ ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டி இறந்து போனால் அந்த பப்ளிக்கு பார்க்குறதுக்கு you would keep their mortal remains in a public place, for the public to come and see. I used to hate it. எனக்கு பிடிக்காது. ஏன்னா I mean, what happens is the family is there, and for them it's probably a really, heartbreaking moment. ஸோ இந்த வெளியே நிற்கிற ஆளுங்கெல்லாம் வந்து when the celebrities come, அவர் வந்து பயங்கர கிளாப்பிங், மோகன்லால். ஸோ இந்த நான் இன்னைக்கு I still remember. So I'm listening to also and I'm thinking, அப்பா இங்கே இருந்து that I remember. It was not a pleasant experience at all for me. பட் ஐ திங்க் அது உங்களுக்கு ஒரு நீங்காத வடுவா உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாளை உங்களோட ஷூவில் யாருமே நின்று பார்க்க கூட முடியாது. ஆமாம், it's very tough. எனக்கு வேற என்னன்னா, from my childhood, it's really tough for me to cry actually. The easiest thing for me to do in front of a camera is cry. எனக்கு வந்து if you to cry in front of a camera is very easy. In real life it's really tough for me to cry. So அந்த மாதிரி ஆளுங்க, people like me who find it very tough to cry, it's really self-damaging because the healthy thing is to let your sorrow out. I'm unable to do it. எனக்கு அது அவர் சொன்னப்போ ஐ வாஸ் லிட்டில் ஷாக்ட். எனக்கு அது தெரியாது, வரைக்கும் தெரியாது. பட் அது ஐ திங்க் மனோஜ் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவர். இன்ஃபேக்ட் when my dad was about to direct his first film, he never could do it. Manoj was a hero in it. Yeah, it was Manoj K.J. and Tilagan sir. I have some photos. அதை பற்றின ஒரு சின்ன மெமரிஸ் போயிட்டு போகலான்னு பார்க்குறேன். The first one, சுட சுட ஹாட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. ஆமாம், அது மார்னிங்கில் இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு மார்னிங் தான். ஸோ தேங்க்ஸ் டு சௌந்தர்யா, I called Soundarya yesterday and asked her, listen, my trailer is ready. I'm in Chennai, so I don't know, somehow the thought came that can I show the trailer to Rajini sir? So Soundarya said, இப்போதான் very good time to call, and இன்னைக்கு Coolie is rapping. So நாளைக்கு காலைல அப்பா will be at home, you can go and so நான் வந்து actually landed up early. Rajini sir had told me go there at 9. I landed up at around 8:40. He immediately came down and took me inside, and he watched my trailer multiple times and நிறைய பேசினேன். actually I'll never forget it. ஆக்சுவலாக இது நாங்கள் எம்புரான் ட்ரெய்லர் பார்க்கல, ரஜினி சார் பார்த்துட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? ஐ வாஸ் வெரி கியூரியஸ். அவர் சொன்னது I like to keep it as my personal thing. அது எனக்குள்ளே இருக்கட்டும் ஆக்சுவலி. ஓகே, அட்லீஸ்ட் ஷேர் பண்ண முடிஞ்ச மொமெண்ட் ஷேர் பண்ணுங்களேன். I mean, I accept உங்களுக்கு சில ப்ரைவேட்டாக இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க, பட் சில விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல. After the second time he watched it, he came and hugged me. அதுக்கப்புறம் நிறைய பேசினேன். I'll never forget it actually. Oh my god. கூலி ரேப் ஆகிறத பற்றி சொன்னீங்க. உங்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்குமே கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஐ நோ, எனக்கு தெரிஞ்சு LCU-ல இருக்க மொத்த இதுவுமே உங்களுக்கு தெரியும். மொத்தம் எல்லாம் தெரியாது ஆக்சுவலி. இப்போ என்ன நடந்ததுன்னா, both of us were part of that round table, or directors round table. So Rajmouli sir, Lokesh, myself, we were all in that together. So எனக்கு இந்த ரவுண்ட் டேபிள் முடிஞ்சு லோகேஷுக்கும் எனக்கும் ஃப்ளைட் கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான். So Lokesh, Prithviraj room lo karla solli. Actually Lokesh came to my room. We were sitting in my room and we were talking about it, okay. And we were discussing, and I was telling what my next film is going to be like, and Lokesh was just usually I think when filmmakers meet, that's what adha pesa mudiyum. Adha pesuvallo. So like that then I realized that Lokesh is actually, he's got an idea for the next few years. அப்படியே எனக்கு actually நான் பண்ண போற next film என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. So Lokesh has got an idea for the next few years. அது amazing actually அவரை பொறுத்தவரைக்கும். He's in what better for a filmmaker. நான் அதான் பேசினேன். ஆக்சுவலாக கைதி 2லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு there was much more speculations here. எல்லாமே எல்லாம் தெரியாது. அவர் ஒரு லைன் சொன்னார், இப்போ நான் what are you doing nextனு கேட்டால் அவனு சொல்லுவல்ல, அந்த மாதிரி ஒரு லைன் he told me, and I think it was very nice. உங்களை வந்து LCU-ல எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அது ஒரு மச் awaited question-ஆக இருக்குது. இல்லை ஆக்சுவலி but twice மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், unfortunately. But I don't know what the next film in that universe is going to be. But 2 times Lokesh had come and approached me, but both the times unfortunately. ஓகே, ஸோ அடுத்த வர வாய்ப்பு இருக்கலாம்.
I would love, I would love to be part of, I mean, LCU-ல இல்லனா whatever, I would love to work with Lokesh. Great filmmaker, no? I mean, amazing filmmaker. And the next photo is, I think this one is a video. Okay. You don't want to see the video? இல்ல எனக்கு ரொம்ப கேரளாவிலே இது கொஞ்சம் அதிக ட்ராக்ஷன் ஆன வீடியோ. இது actually Empuraan படத்தோட final day of shoot. So Supriya was, my wife was in Bombay at that time. So நான் shooting வந்து final day Palakkad நடந்துட்டு இருந்தேன். And so I had told her that I'll finish the shoot and next day I'll come. But she wanted to surprise me on that day, the final day. அப்ப இது என்னன்னா, when she came, last day shoot na, you have, as a filmmaker sitting there and thinking about everything. எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சா? ஆமா, அங்க போய் இது ஓகே, அது வந்து அங்க ஒரு க்ளோஸ் பேலன்ஸ் வச்சிருந்தோம், அது ஓகே, அதை எடுத்துட்டோம். அங்க ஒரு காரோட டோர் ஹேண்டில் ஒரு மேக்ரோ க்ளோஸ் வர அது பேலன்ஸ் ஓகே, அதை எடுத்து அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது சடன்லி சர்ப்ரைஸ் இம்மீடியட்லி why are you here அப்படி கேட்டேன். அது வந்து கேரளாவில் கொஞ்சம் இது ட்ரோல் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. பட் இட் வாஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் ஹர் டு ட்ராவல் ஆல் த வே. பட் நான் ஆக்சுவலாக பார்க்கும்போது எனக்கு ட்ராவல் தெரியல, பட் ரொம்ப லவபிளாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. இல்லை ட்ரோல் என்னன்னா, ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வாஸ் லைக் வை டிட் யூ கேம் அப்படி ஏதோ நான் கேட்டேன். ஸோ இட் வாஸ் பிகாஸ் ஐ எம் ஆப்சென்ட் மைண்டட் அட் தட் பாயிண்ட், பட் இட் வாஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் ஹர் டு கம் அண்ட் இட் மென்ட் அ லாட் டு மீ அண்ட் மை ஹோல் டீம். Supriya, my wife is like good friends with my whole team actually. எல்லாருமே வந்து is good friends and my team hangs out at my house very often. So அப்படி it was, everybody was surprised that she came. அது என்னன்னா, my whole team knew and assistants எல்லாருக்குமே தெரியும், யாருமே என்கிட்ட சொல்லல. everybody kept it a secret. So yeah. Supriya அவங்களோட இன்டர்வியூ கூட பார்த்தேன். அவங்க ப்ரொடியூசராக அவங்க கொடுத்த இன்டர்வியூ வந்து அந்த வே, அவங்களோட கிளாரிட்டி, அவங்க என்ன சொல்ல நினைக்கிற கிளாரிட்டி வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஏன்னா சில கமெண்ட்ஸ் கூட வாசித்தேன், எல்லாருமே இந்த ஒரே யூனிக்காக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா the clarity அப்படின்னு. I mean, she was an extremely successful self-made professional. அவர் வந்து பர்சியூ பண்ண ப்ரொஃபஷனில் வந்து ஒரு அமேசிங் ஹைட்ஸில் ஹைட்ஸ் அச்சீவ் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்சுவலி Supriya. எனக்கு நல்ல for our family, for our life, for our relationship, she decided to leave it and then come and take care of the family and the life that we wanted to make. At a point when I decided that I want to launch my own production house, I mean, for me, there really isn't a better option than Supriya to head the company. Enna vida romba better actually Supriya will do it. So the good thing is she leaves me to all the creative stuff, and she keeps telling me, ulagathile worst producer ni, and I spend so much money and nothing, no grasp on how to control expenses. It is good that she is there. Illana Prithviraj Productions ipo bankrupt aayirukku actually. Like even now currently we are doing very well, but that's shock ஆயிட்டறாங்க. Yeah, illa because I would just got it. ஆக்சுவலாக Supriya அவர்கள் ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்கிறாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து சினிமா தான். This is something நம்ம வந்து இந்த, so we were friends and then we started dating and then we got married. So friends இருந்த டைம்லேயே நான் சொன்ன விஷயம் அது actually that my first love forever in my life would be cinema. நான் அன்னைக்கே சொன்ன விஷயம் and she still sort of pulls my leg on it. But எனக்கு வந்து you take cinema away from me, I really don't know, எனக்கு வேற எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது எனக்கு actually. I don't know anything else to do in life. எனக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிடையாது, வேற எந்த பிஸ்னஸ் எதுவுமே எனக்கு இல்லை. It's not like I have anything else to do in life. It's not like there is anything else that I'm passionate about. ஸோ சினிமா இல்லைன்னா I don't know if I'll exist. அது அந்த மாதிரி ஒரு ஆள் ஆக்சுவலாக உங்களோட லவ் ஸ்டோரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னன்னா, சில பேர் சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணுவாங்க, நம்புவாங்க. இப்போ ஜப்பானில் சில பேர் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு இன்விசிபிள் ரெட் த்ரெட் வந்து ஒரு இண்டிவிஜுவலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். நோ மேட்டர் அவங்க எங்கே போனாலும் என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்க தேவை டெஸ்டைன் டு கனெக்ட் அப்படின்னு. உங்களோட இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரேண்டமாக அவங்ககிட்ட ஒரு ஸ்டோரிக்காக பேசுகிறாங்க, திடீர்னு அப்புறம் யூ ஜஸ்ட் கெட் கனெக்டட். எல்லாருமே ஆக்சுவலி அப்படி தான். ஈவன் இஃப் லெட்ஸ் சே you got married through the conventional Indian system of parents introducing you, and the thread அங்கேயும் இருக்கு. எல்லாருமே அப்படிதான். If two people decide to form a partnership in life, it was destined to be so. அந்த ரெட் த்ரெட் நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ இங்கேயும் இருக்குல்ல. I mean, you were supposed to ask these questions to me, so it was destined to be. I believe in that theory. அதனால தான் நான் அவங்க கிட்ட கேட்டேன். கண்டிப்பா, me too. The next one, sir. Mr. Suriya and Jyothika and your family. தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் the closest friends I have. Oh, okay. ஆமாம், from Tamil industry.
is Suriya and Jyothika. And the relationship started through Mori only, actually. It's through Jyothika only. So we became really good friends while filming Mori. And I think that was the time they had just gotten married or about to get married. So we used to, I remember Suriya, Jyothika, myself, we all went to Mayajal together to watch a film and all that. And then appoda they had just moved into a new apartment in Chennai. And I was there for the housewarming and also that time we got to spend a lot of time with each other. இது வந்து when Joe finally அவரோட பாம்பேல ரொம்ப நாளா ஜோ ஒரு அபார்ட்மெண்ட் வச்சிருந்தா, so she finally furnished it and they were in that apartment during those few days. I was in Bombay, so Joe and Suriya invited Supriya and me to go over for dinner. So we were there for dinner. And Joe and my wife now really keep in touch, they're good friends and just really wonderful people, both of them. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், like an absolute gentleman and lady. Like, அவர் வந்து you forget that he is such a big star and you, even with Joe, அந்த வீட்டில் போய் ஒரு half an hour தானா you will forget that she is an actor. ஏதோ ஒரு they're wonderful people that, yeah. ஆக்சுவலி சூர்யா சார் சொன்னாங்க இது மாதிரி ஏன் வந்து ஒரு பெண் வந்து நமக்காக ஒரு வேலையை விட்டு இங்கே வரணும், அதையே நம்ம அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐ ஜஸ்ட் ஷிஃப்டட் டு மும்பை. ஃபார் ஜோதிகா ஐ ஜஸ்ட் ஷிஃப்டட் டு மும்பை. See, for us actors, it really, the fact is it really does not matter. இப்போ வீடுங்கிறது வந்து ஃபேமிலி எங்கே இருக்குதோ அதான் வீடு. அந்த ஒரு வீடு ஒரு நாலு ஸ்ட்ரக்சர் இல்லை, அது டசன்ட் மேட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் 365 days in a year, probably about 300 days I'm in a hotel room. அப்போ என்ன அதான் என் வீடு. It's not my house, right? The most time I spend within a confined space is my vanity van. அதான் என் வீடு இல்லை, அது என் வீடு கிடையாது. ஸோ வீடுங்கிறது வந்து where family is. So the city, the structure, nothing matters. மோகன்லால் சார் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ரீசெண்டாக. அவர் டான்ஸ் ஸ்டெப் ஒன்று பண்ணுவார், சுற்றி ஒரு டான்ஸ் ஒன்று. ஐ மீன் எனக்கு எந்த படம் தெரியல. ஹில் ஜஸ்ட் ஸ்டாண்ட் வித் ஒன் லெக் அண்ட் ஹில் ரோல் ஃபார் 3 to 4 times. அது வந்து அன்இமேஜினபிள். அவரோட ஏஜ் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது லிட்ரலி அவர் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற ஒரு அவர் வந்து ஆக்சுவலி இது ஐ திங்க் மலையாளிஸ் நோ திஸ். அவர் ஆக்சுவலி ஒரு ஸ்டேட் ரெஸ்லிங் சாம்பியன் and he's trained in gymnastics and all காலேஜில். ஸோ அது அந்த மசில் மெமரி அவருக்கு இன்றைக்கும் இருக்குது. And now he's really become fit and he takes care of his body, works out every day and all. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா வெயிட் போட்டிருந்தவர். he had sort of, he didn't bother about what he looked like. அந்த டைம்லயும் even back then he was functionally very fit. அது ஏன் எனக்கு தெரியும்னா because we live in the same building, so we used to work out in the same gym. So அவர் வந்து even when he was like quite hefty and all that, he used to come and do these handstands and the headstand. சம்மர்சாட்லாம் பண்ணுவார் அவர். ஆமாம், even today he does all that and it's quite startling to see because one, I know his age and secondly he doesn't look like an athletic person, right, but he is functionally super fit. அதான் ஸோ ஆக்ஷன்லாம் வந்து it's a joy to shoot with him. இப்போ என்னோட இந்த படத்தில் வந்து there is not a single dupe shot in any action sequence. நீங்கள் இது வந்து ஓடிடியில் வரும்போது நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் no dupe shot, no face replacement, nothing. Everything Mohanlal sir has done himself. ஆல்ரைட், பட் ரியலி எனக்கு ஷாக்காக இருக்குங்க. பார்ட் 1 கிளைமேக்ஸ் முடிஞ்சு வர எண்டில் வந்து ஒரு எம்புரான் அப்படிங்கிற இது வரும். பட் ஆனால் அப்போ யாருக்கும் சென்ஸ் ஆகலை நீங்கள் எம்புரான்கிற டைட்டில் நீங்கள் பண்ணுவீங்கன்னு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆன பின்னால் தான் நீங்கள் சொன்னீங்க பார்ட் 2 வரும் அப்படின்னு. இப்போ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 2 பார்த்தா அவங்களுக்கு டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா, அல்லது பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 லீடு புரியுமா? In that way I think it's a very intelligently written second part by my writer. ஏன்னா வந்து இது ஒரு ஸ்டாண்ட் லோன் ஃபில்மாக கூட இட் ஒர்க்ஸ் ரியலி வெல்ங்கிறது, தட்ஸ் வாட் ஐ திங்க். ஆமாம், நீங்கள் தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டயலாக்கு இப்போ ஆடியன்ஸ் கிளாப் பண்ணும்போது ஏன்னா இந்த டயலாக்ல ஏன் கிளாப் பண்ணுறேன்னு அது பார்ட் 1 பார்த்தா தான் ஒரு வேலை உங்களுக்கு புரிய போகுது. இல்லைனா எக்ஸப்ட் ஃபார் ஸ்லைட் nuances like that, as a narrative, as a story, as a plot, இது ஒரு ஸ்டாண்ட் லோன் ஃபில்ம் மாதிரி உங்களுக்கு யூ கேன் அப்ரிஷியேட் இட். ஐ எம் ஹோப்பிங் இந்த பார்ட் 2 பார்த்ததுக்கு அப்புறம் இஃப் தெர் ஆர் பீப்புள் ஹவ் நாட் சீன் பார்ட் 1, திஸ் வில் மேபி மேக் தம் வாண்ட் டு see பார்ட் 1. யா, தட்ஸ் வாட் ஐ எம் ஹோப்பிங் ஃபார். யா, மோகன்லால் சார் ரொம்ப சின்ன வயதுலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அண்ட் இப்போ வந்து 2 படம் அடாக்ட் பண்ணிச்சு, 3வது அது சீக்வன்ஸ் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, மோகன்லால் அவரில் வந்து ஈவன் கேரளா தாண்டி எல்லா பக்கமும் அவரை கம்ப்ளீட் ஆக்டர்னா தே வில் அக்ரி, கண்டிப்பாக இஸ் கம்ப்ளீட் ஆக்டர் இருப்பாங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் எது அவரை ஒரு கம்ப்ளீட் ஆக்டராக மாற்றுதுன்னு நினைக்கிறீங்க? அவரோட ரெஸ்பெக்ட் இல்லைனா அவரோட ஃபேன்ஷிப் மேலே அவருக்கு வந்து
கொடுத்த ஒரு பட்டம் அது. பட் ஈவன் ஐ திங்க் மோகன்லால் சார் வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டெல் யூ தட் நோ ஆக்டர் கேன் எவர் பி கம்ப்ளீட். அப்படி ஒன்றும் இல்லை. த டே யூ ஆர் கம்ப்ளீட் ஆஸ் அன் ஆக்டர் யூ ஷுட் ஜஸ்ட் ஸ்டாப் ஆக்டிங். அதான் இந்த கிராஃப்டோட ஒரு இது. பட் ஹேவிங் செட் தட், மோகன்லால் சார் வந்து அவர் வந்து ட்ரூலி காட் கிஃப்டடான ஒரு ஆக்டர். அவர் ஹீ இஸ் நாட் சம்படி ஹூ இஸ் ட்ரெயின்ட் ஹிம்செல்ஃப் ஆன் த கிராஃப்ட். ஈவன் டுடே இப்போது சில கிரிக்கெட்டர்ஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை, அவர் நெட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம், தே வில் நாட் கோ, தே வில் மேபி ஃபேஸ் 2 or 3 deliveries and see if it's hitting the middle of the bat and straight up match தான். அந்த மாதிரி ஒரு ஆள் ஆக்சுவலி அவர். I will never call Mohanlal sir for a workshop or I don't think it will work for him. ரொம்ப இன்ஸ்டிங்க்டிவான ஒரு காட் கிவன் ஒரு இன்ஸ்டிங்க்டிவ் டேலண்ட்டில் ரிலை பண்ணுற ஒரு ஆக்டர் அவர். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் மோகன்லால் சார் கூட நீங்கள் ஒரு ஷார்ட் ஒரு 3 takes எடுத்தீங்கன்னா யூ வில் நெவர் கெட் த சேம் திங். இப்போ ஏதாச்சும் ஒரு டேக்கில் ஒரு சூப்பராக ஒன்று பண்ணி ஏதோ ட்ராக் மூமெண்ட் சரியா இல்லை ஃபோக்கஸ் போனால் அவர் அதை கொடுக்க மாட்டீங்க. ஐ வில் கீப் சார் அந்த ப்ரீவியஸ் டேக் சூப்பராக இருந்தது சார், அதே கொடுங்க சார். அதான் ஓகே நான் என்ன பண்ணேன், ஐ வில் கால் ஹிம், ஷோ ஹிம் த மானிட்டர், ஹி வில் ஸ்டில் நாட் பி ஏபிள் டு கிவ் இட். அவர் அப்படி அது ஒவ்வொரு ஷாட்டுக்கு ஒவ்வொரு அவருக்கே தெரியாது. அண்ட் ஐ ஹவ் ஓவர் த 3 films ஐ ஹவ் ரியலைஸ்ட் நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவருக்கே தெரியாது நான் என்ன பண்ணேங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இட்ஸ் வெரி ஸ்பெஷல் தட் வே. தென் அஃப்கோர்ஸ் லைக் ஐ செட் லைக் இம்மென்ஸ் காட் கிவன் கிஃப்ட் இருக்கிற ஒரு ஆக்டர். அண்ட் சம்படி ஹூ ஒன்ஸ் ஹீ காம்ப்ரிஹென்ஸ் த கேரக்டர், ஒரு கேரக்டரோட ஒரு பேஸ் என்னன்னு காம்ப்ரிஹென்ஷன் அவருக்கு உள்ளே வந்ததா, அதுக்கப்புறம் ஹீஸ் அன்மேச்சபிள். அவர் வந்து ஹீ ரியலி டஸ் கிரியேட் அ ரியல் ஸ்பெஷல் ஆரா ஃபார் த கேரக்டர். அண்ட் இட்ஸ் பீன் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் டைரக்டட் ஹிம் ஃபார் 3 films. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் த ஃபேக்ட் தட் ஹீ லெட் மீ இன் டு ஹிஸ் ப்ராசஸ் ஆஸ் அன் ஆக்டர் பிகாஸ் ஐ ஆம் த director, I think that's made me a much better actor today. I am privileged to have been able to be part of the process of a legendary actor like Mr. Mohanlal. Yeah. அப்புறம் ஷூட்டிங்கெல்லாம் வந்து லைக் இந்த டெக்னிக்கலாக ரொம்ப ஹி வாஸ் வெரி வெரி சவுண்ட். அப்போவே திடீர்னு டவுட்லாம் கேட்பேன் நான் வந்து குகன் ஏதோ கேட்குறேன். இதில் வந்து யார் வந்து ஒரு படத்துக்கு போகிறதுக்கு ஸ்பாய்லர் யார்? இந்த ஆளோட ஒய்ஃப் தான் அந்த ஸ்பாய்லர், நஸ்ரியா. ஓகே, இந்த கேரக்டர்ஸில் யார் ரொம்ப நாட்டி? மோகன்லால் சார் வித்தவுட் டவுட். ஓகே, ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, அது வந்து ஒரு 2 மணிக்கு ஒரு ப்ராப்ளம், இந்த பீப்புளில் யாரை கூப்பிடுவீங்க? யாருமே கூப்பிட மாட்டேன். ஐ கால் மை வைஃப். இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட். GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்,